கோளாறு vlogs அண்ட் நான் உங்கள் குட்டி கோளாறு. இன்னைக்கு எத்துன்னு வந்துக்கிறது ஓசி சோறு எபிசோட் நம்பர் 1. நம்ம இன்னைக்கு ஒரு 7 பேர் கொண்ட குழுவை கூட்டிக்கினே ஆர்த்தி கல்யாணத்துக்கு போகிறோம். என் கொலீக் தான், வேறு யாரும் இல்லை. சரி ஓகே, ஃபன் பண்ணலாம், ஜாலி பண்ணலாம், கோளாறு பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணால் ஆளுக்கு ஆளுங்கிட்ட கடலை போட்டுட்ருக்காங்க. வயிற்றுச்சலாக இருக்குது. டேய், நீங்க வண்டியை நிறுத்தாம ஓட்டுற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமேடா. திருநெல்வேலியில ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. போட்டு சிக்பேட் தொன்ன பிரியாணி ஹவுஸில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு முடிவு பண்ணோம். கொஞ்சம் ஆவரேஜ் தான், பட் ஆஸ்தட்டிக்காக இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவானுங்க. ஆனால் கொடுத்த காசுக்கு சத்தியமாக ஒருத்தே கிடையாது. ஸோ அப்படியே விட்டாச்சு. அப்படியே போகிற போக்கில் கும்பகோணம் வந்துச்சு. கும்பகோணத்துக்கு ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க. நான் பாட்டை போட்டு வைப் பண்ணிட்டு இருந்தேன். ரீச் ஆன உடனே போயிட்டு எம்டியாக இருக்கிற இந்த கல்யாண மண்டபத்தை பார்த்துட்டு இருந்தேன். தேடி பார்க்குறேன், கல்யாண பொண்ணை காணோம். சரி எங்கடான்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் அமைச்ச லிங்க் வச்சு இந்த ரெசிடென்சியை கண்டுபிடிச்சி உள்ளே போய் செக்இன் பண்ணி 101 ரூமாக வாங்கியிருக்கேன் பிராண்ட்ஸ். சரி ஓகே, டயர்டாக இருக்குன்னு அக்கடான படுத்து விட்டத்தை பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஞாபகம் வச்சு கிளம்பணும். ரிசப்ஷனுக்கு ஆன்லைனில் ஒரு ஹாஃப் சாரி போட்டிருந்தேன், அதை அழகாக போட்டிருந்தேன். நேராக டொயின் கிளம்பி இந்த மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தா ஆர்த்தி அழகாக இருக்காங்கல்ல, அந்த மூடில் இருந்திருந்தா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ஃபேமிலியாக வைபாக. அப்புறம் நாங்கள்லாம் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். ஆப்வியஸ்லி நல்லா கிளம்பிட்டு ஃபோட்டோ எடுக்கலன்னா எப்படி. அதுக்கப்புறம் க்யூக்கில் லைட் கிடச்சிது. அந்த க்யூவில் போய் நின்று ஆர்த்தியோட ஃபோட்டோ எடுத்து அப்புறம் என்ன ஒரு தனி ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் என்ன வேலை வெட்டி தான். நேராக போய் பந்தியில் உட்காந்தா எல்லாம் கட்டின்னு இருந்தானுங்க. வைக்கிறானுங்க பாரு டீட்டெயில்ஸாக. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம்னு வச்சு கட்சியில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சு முச்சி தூங்கி ஏஞ்சி விடிஞ்ச உடனே போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ண பார்க்கலன்னா எப்படி போயிட்டு கல்யாணம் பண்ண பார்த்தோம். கிளம்பின்னு இருந்தா சரி டைம் ஆகுமேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்தே வேலையை பார்க்கலான்னு பந்தியில் போய் உட்காந்துட்டோம். வேற மாதிரி இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டு. இவன் பாரு, அமேசிங் டிகிரி காஃபி 110 டிகிரி செல்சியஸில் இருக்குது, செமையாக இருக்குது. நான் எவ்வளோ பேச்சை பற்றியா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு காஃபி, கும்பகோணம் காஃபியும் குடிச்சிட்டு அப்படியே சில்லாக உட்காந்து பொண்ணுங்க இவனுங்க வாசிக்கிறாங்க பாரு. எங்கள் டேடி வாசிக்க, எங்கள் மம்மி ஆட, ஒரே கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன ஊதுறான். சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா தரமான ஒரு மண்டபத்தில் வந்து நல்ல ஒரு டெஸ்டினி வெட்டிங்காக வந்து இது பண்ணிட்டா. மாப்பிள்ளை சைடு ஒரு கலரு, பொண்ணு சைடு ஒரு கலருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு தீம் வேறு மேனேஜ் பண்ணிட்டானுங்க. ஃபைனலி அண்ட் த மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட், கழுத்தில் தாலி கட்டுற மூமெண்ட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி தட் மை ஃப்ரெண்ட் இஸ் கெட்டிங் மேரிட். அண்ட் யாருக்கு தான் சொல்லுங்களேன் கல்யாணம்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் 2 குடும்பம் ஜாலியாக இருந்துட்டு. பட் ஆனால் நம்ம அதுக்காக மட்டும் போகல. நம்ம வந்து அது வந்து ஒரு 40% இருந்தாலும் 60% நம்ம வந்து இதுக்காக தான் போனோம். இதுதான் நம்ம கல்யாணம் பண்ணி அவங்க போஷிக்க இருந்தாங்க. பெரிய சும்மா தரமா இப்படி அப்படின்ட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் பயங்கரமாக கோளாறு கொடுத்துருந்தானுங்க. கல்யாணம் பொண்ணுன்னு கூட பார்க்காம வச்சு சரியாக கலாச்சி விட்டுருந்தானுங்க. அவள் ஒன்றும் இல்லை, மிரட்டிட்டு இருக்கா எங்களை. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேக் டு சென்னைக்கு வர வழியில் தான் வந்து ஒரு நிக்கா பிரியாணி பார்த்தேன். நிக்கா பிரியாணி போயிட்டு தான் வந்து ஒரு 2 சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கன் பிளாட்டரும் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் சீடி விற்கிற கடையை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் திருட்டு சீடி விற்கிறவன் இல்லை, வீட்டு சீடி விற்கிறவன்.